இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குவாலா குபுபாரு இடைத்தேர்தல் 4 முனை போட்டி. குவாலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுகிறது. நம்பிக்கை கூட்டணி, பெரிகத்தான் நேஷனல், ராக்யாத் மலேசியா கட்சி மற்றும் சுயேட்சையாக ஒருவர் என்று 4 வேட்பாளர்கள் இத்தேர்தலில் களம் இறங்குகின்றனர். இன்று காலை 10 மணி வரையில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்ற நிலையில் 4 வேட்பாளர்களும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அதன் பின்னர் வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை தேர்தல் நிர்வாக அதிகாரி யுஹானாஸ் அவுரி கமாருடின் அறிவித்தார். கடந்த மார்ச் 21ஆம் தேதி குவாலா குபுபாரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 58 வயதுடைய லிக்கி ஹியோங் புற்றுநோயால் காலமானதை தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகின்றது. அதன் வாக்களிப்பு மே 11ஆம் தேதி நடைபெறும். புறப்பட்ட பிறகு டெல்டா ஏர்லைன் விமானத்தின் அவசர ஸ்லைடு விழுந்தது. நியூயார்க்கிலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் செல்லும் வழியில் நேற்று புறப்பட்ட டெல்டா ஏர்லைன்ஸ் ஜெட் விமானத்தில் இருந்து அவசர காலத்தில் வெளியேறும் ஸ்லைடு கீழே விழுந்ததாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த விமானத்தில் 183 பேருடன் பயணம் செய்த ஊழியர்கள் அவசர நிலையை அறிவித்து விமானத்தை உடனடியாக ஜான் எஃப் கென்னடி அனைத்துலக விமான நிலையத்திற்கு திருப்பினர். விமானத்தின் அவசர நிலைக்கான ஸ்லைட் மீண்டும் பொருத்துவதற்கு ஆதரவான முயற்சிக்காக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக டெல்டா ஏர்லைன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. எங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் மக்களின் பாதுகாப்பை விட முக்கியமானது எதுவும் இல்லை என்பதால் டெல்டா விமான குழுவினர் எங்கள் விரிவான நடவடிக்கை மேற்கொண்டு ஜான் எஃப் கென்னடி விமான நிலையத்திற்கு திரும்புவதற்கான நடைமுறைகளை பின்பற்றினர் என அந்த விமான நிலையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. முழுமையாக மதிப்பீடு செய்யப்படும் வரை சம்பந்தப்பட்ட போயிங் 767 விமானம் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைக்கு ஒத்துழைப்போம் என டெல்டா ஏர்லைன்ஸ் கூறியுள்ளது. புலிமில் வீட்டின் இரும்பு கதவின் நடுவே சிக்கிக் கொண்ட குழந்தையை தீயணைப்பு படை வீரர்கள் மீட்டனர். புலிமில் வீட்டில் இரும்பு கதவின் இடையில் உள்ள இரும்பு துண்டில் தலை சிக்கிக் கொண்டதால் வலியால் சுமார் 1 மணி நேரம் துடித்து கதறிய ஆண் குழந்தையை தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் மீட்டனர். இந்த சம்பவம் சுங்கை கராகானில் உள்ள வீட்டில் நேற்று மாலை மணி 4:30 அளவில் நிகழ்ந்தது. பாடாங் மேஹாவில் தாம் வேலை செய்து இருந்த போது அச்சம்பவம் குறித்து தமக்கு மனைவி தகவல் தெரிவித்ததாக அந்த குழந்தையின் தந்தையான 32 வயதுடைய அஸ்வான் முகமது நூர் தெரிவித்தார். தனது மகன் நன்றாக நடக்கக்கூடியவன் என்பதோடு அப்பொழுது எப்போதும் இரும்பு கதவுக்கு அருகே நின்று கொண்டிருப்பான் என்பதால் அவனது தலை எப்படி அதில் சிக்கிக் கொண்டது என்று தெரியவில்லை என அவர் கூறினார். எனினும் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் கதவின் இரும்பு துண்டை சிறப்பு கருவியின் மூலம் விரிவுபடுத்தி குழந்தையை மீட்டனர். இச்சம்பவத்தில் அந்த குழந்தை எந்த ஒரு காயமும் அடையவில்லை. மேற்காசியாவில் எதிர்ப்பு போக்கை கொண்டுள்ள தரப்பினர் அமைதிக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், மலேசியா வலியுறுத்து. மேற்காசியாவில் எதிர்ப்பு போக்கை கொண்டுள்ள தரப்பினர் அங்கு நிலைமையை மோசமாக்குவதை தடுப்பதற்காக அமைதிக்கு முன்னுரிமை வழங்கும்படி மலேசியா கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்காசியாவில் நெருக்கடி அதிகரித்து வருவது குறித்து மலேசியா கவலை அடைவதாக நியூயார்க்கில் உள்ள ஐநாவுக்கான மலேசியாவின் நிரந்தர பேராளர் டாக்டர் அகமது ஃபைசல் முகமது தெரிவித்திருக்கிறார். எதிர்போக்கையும் விரோத மனப்பான்மையும் வளர்த்துக் கொண்டதையும் அனைத்து உறவினர்கள் அனைத்து தரப்பும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேற்காசியா மீதான பொது விவாதத்தில் டாக்டர் அகமது ஃபைசல் இதனை தெரிவித்தார். இஸ்ரேல் தாக்குதல் தொடர்ந்து சுமார் 200 நாட்கள் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நடத்தி வரும் தாக்குதலினால் இதுவரை இவ்வளவு இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் மனித பேரிடர் ஏற்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உதாரணத்திற்கு நாசர் மற்றும் அல்ஷிஃபா மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்பட்ட அழிவுகள் குறித்தும் அந்த மருத்துவமனைகளுக்கு அருகே பெரிய அளவில் மனிதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்தும் மலேசியா அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அகமது ஃபைசல் குறிப்பிட்டார். மலேசியா வருகை புரிவதற்கு பாதுகாப்பான நாடாகும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. வருகை புரிவதற்கு பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் மலேசியா இடம்பெற்றுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. சுற்றுலா செல்வதற்கு மலேசியா பாதுகாப்பான நாடாக இல்லை என அமெரிக்காவை சேர்ந்த கல்வியாளர் ஒருவர் கூறியிருந்தாலும் பயணம் செய்வதற்கான பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் மலேசியா முதல் பிரிவில் இடம்பெற்றிருப்பதாகவும் அமெரிக்கர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட பயண ஆலோசனையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என
அமெரிக்க தூதரக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அச்சத்திற்கு மிகவும் குறைந்த நிலை என்பதை முதல் பிரிவுக்கான ஆலோசனை என அமெரிக்க தூதரகத்தின் பயண விவகார தொடர்பு பிரிவின் ஆலோசனை ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுப்பயணிகள் அனைத்துலக ரீதியில் எங்கு பயணம் மேற்கொண்டாலும் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதோடு பாதுகாப்பு அம்சத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற நடவடிக்கைக்கு முன்னுரிமை கொடுப்பதை பயண ஆலோசனையின் முதல் பிரிவு வலியுறுத்துகிறது. பயண ஆலோசனையில் 4வது நிலைதான் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அமெரிக்க பிரஜைகள் செல்லக்கூடாது அல்லது அந்த நாட்டிலிருந்து விரைவாக வெளியேறிவிட வேண்டும் என்று விடுக்கப்படும் ஆலோசனையை கொண்டுள்ளது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பேரா குடிநுழைவு 9 இடங்களில் அதிரடி சோதனை, 38 சட்டவிரோத குடியேறிகள் கைது. கிந்தா மற்றும் பதாங் பாடாங் உட்பட 9 வர்த்தக மையங்களில் பேரா குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 38 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். 1963ஆம் ஆண்டின் குடிநுழைவு சட்டத்தின் விதிமுறையை மீறி உள்ளனர் என்ற சந்தேகத்தின் பேரில் 20 முதல் 55 வயதுடைய அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதாக பேரா குடிநுழைவுத்துறையின் இயக்குனர் மியோர் ஹபுல்லா மியோர் அப்துல் மாலிக் தெரிவித்தார். காலை 9 மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த சோதனை நடவடிக்கையை அதிகாலை 2 மணி வரை நடைபெற்றதாகவும் உணவகங்கள், மலிவு விலை தங்கும் விடுதி, பல பொருட்கள் விற்கும் 2 கடைகள் மற்றும் ஒரு தொழிற்சாலையும் இந்த சோதனையில் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். பேரா குடிநுழைவுத்துறையின் அமலாக்க பிரிவுக்கு கிடைத்த உளவு தகவல் மற்றும் கண்காணிப்பை தொடர்ந்து இந்த இடங்கள் பரிசோதனைக்கு மேற்கொள்ளப்பட்டது. வங்காளதேசத்தை சேர்ந்த 6 ஆடவர்கள், 4 இந்தோனேஷிய பெண்கள், மியான்மரை சேர்ந்த 10 ஆண்கள், 2 பெண்கள், 5 சீன பிரஜைகள் மற்றும் 3 இந்திய பிரஜைகளும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர் என மியோர் ஹஸ்புல்லா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியர்களுக்கு உதவுவதற்காக இம்மாண்டு மித்ரா 40 மில்லியன் ரிங்கிட்டை வழங்கியுள்ளது பிரபாகரன் தகவல். மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவான மித்ரா இந்த ஆண்டு அரசாங்கம் ஒதுக்கிய 100 மில்லியன் ரிங்கெட்டில் இருந்து 40 மில்லியன் ரிங்கெட் இந்திய சமுதாயத்தின் மாற்றம் மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மித்ரா சிறப்பு பணிக்குழுவின் தலைவர் பி பிரபாகரன் தெரிவித்திருக்கிறார். V40 எனப்படும் குறைந்த வருமானம் பெறும் தரப்பினருக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு செயல்முறை திட்டத்தின் மூலம் 40 மில்லியன் ரிங்கிட் ஆக்கப்பூர்வமாகவும் வெளிப்படையாகவும் செயல்படுத்தப்படவில்லை என அவர் தெரிவித்தார். எங்களுக்கு ஒரு இலக்கு அல்லது ஓர் நோக்கம் இருக்கிறது. இதுவரை மித்ரா வழங்கிய ஒதுக்கீடு மூலம் அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு நிதி உதவி, சிறுநீரக நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் உதவி மற்றும் தனியார் மழலையர் பாலர் பள்ளி மாணவர்களுக்கு உதவி உட்பட பல்வேறு திட்டங்களை மித்ரா அமல்படுத்தியுள்ளது. எஞ்சியிருக்கும் 60 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு கல்வி நிதி, தொழில் நிபுணத்துவ சான்றிதழ்கள், தோட்டம் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு உதவி போன்ற பல திட்டங்கள் மற்றும் முன்மொழியப்பட்ட பயன்படுத்தப்படும் என்று பினாங்கு இந்திய வர்த்தகர் மற்றும் தொழில் முனைவர் மேம்பாட்டு கழகம் மண்டபத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பிரபாகரன் தெரிவித்தார்.